வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 16 இன்னைக்கு மாட்டுப்பொங்கலை கொண்டாடுறோம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும்ப்பா. அண்ட் இது பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்குச்சு. இன்றைக்கி உலகம் முழுக்க ஏன்பா இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணுறாங்க, ஏன்னா மெரினா பீச்சில் கடல் அலைகளா இல்லை மனித தலைகளா அப்படின்ற அளவுக்கு மக்களுடைய கூட்டம் கூடுச்சு. ஏன் இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்கமே திரும்பி பார்த்துச்சு. காரணம் என்னென்னா ஏறுதழுவில் நிறுத்திட்டாங்க. ஏறுதழுவில் மாடு பிடிக்கிறதுப்பா, பாரம்பரியமாக இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம், இது எதுக்காக தடுக்கிறீங்கன்னு. உடனே அதுக்கு அவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் மாட்டில் கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. உடனே அதுக்கு நம்ம தரப்பில் நிறைய பதில்கள் அளிக்கப்பட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பல கட்டுப்பாடுகளோடு நீங்கள் இதை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுகளை வந்துச்சு. இன்னைக்கு அந்த கட்டுப்பாடுகள் தான் பார்த்தீங்கன்னா ஏறுதழுவில் நடந்துகிட்டே இருக்குது. சரி, இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாகவும் அட் த சேம் டைம் இந்த மாட்டுப்பொங்கல்ன்ற ஒரு விஷயம் எதுக்காக தமிழர்கள் இவ்வளோ ஃபேமஸாக கொண்டாடணும், அதுக்கும் மாடுங்களுக்காக ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸை இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வரலாறு லைட்டாக புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, முதல் முறையாக பார்த்தீங்கன்னா விவசாய புரட்சின்னு ஒன்று. அதாவது மனுஷன் காட்டுக்குள்ளே காட்டுவாசியாக வாழ்ந்த சமயத்தில் ஏதோ ஒன்று கிடச்சிது, வேட்டையாடி சாப்பிட்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பருவநிலைகள்லாம் மாறுச்சு. இந்த பருவநிலைகள் மாறும்பொழுது குளிர்காலம் வரும்பொழுது சாப்பாடுன்றது கிடைக்காம போச்சு. அப்போ மனுஷனுக்கு பேசிக்கான விஷயம் என்னப்பா, சாப்பாடு. இந்த சாப்பாடை நம்ம எப்படிலாம் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள் மூலமாக அதுங்க எப்படிலாம் அந்த எச்சத்தை போட்டு அந்த இடத்துல மரம்லாம் வளருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பறவைகளை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு இந்த விவசாயத்தை அவங்க உருவாக்க ஆரம்பித்தாங்க. அந்த விவசாயத்துக்கு ஒரு பெரிய பேஸாக இருந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆணிரைகள்லாம். நம்ம வீட்டுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக சாதுவாக வளர்க்கக்கூடிய சில விலங்குகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள், இந்த நாய், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இவங்களாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்னா, சில பேர்ட்ட சில மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முரடு பிடிக்கும், பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது ஒரு குட்டி குழந்தை கையில் ரொம்ப பாசமாக ஏதோ குழந்தை அம்மா கூப்பிட்டு போகிற மாதிரி அந்த மாடு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போவோம். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ மாடுங்களால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஃபீலிங்ஸ் இது எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடிகிற அளவுக்கான ஒரு கனெக்டிவிட்டி நமக்கும் சில அனிமல்ஸுக்கிட்ட இருக்கும். அந்த அனிமல்ஸில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த மாடுங்க. சரி, ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு சாப்பாடு போட்டு நம்ம அது அலங்காரம் பண்ணி வச்சுன்னு இருக்கிறத விட அவங்களாம் யாருப்பா, சக உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை கூட வேற ஒன்றா பார்க்காம நம்ம கூட சேர்ந்து ஒரு போட்டி ஒன்று நடத்தி அந்த போட்டி மூலமாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்க்குற ஒரு திருவிழாவாக தான் இந்த ஏறுதழுவுதல் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னடா இது மாரி ஒரு மாட்டை துன்புறுத்துறது ஒரு மிகப்பெரிய விழாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம அப்படி பார்க்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான சில விஷயங்கள் இருக்கும். ஒரு மாட்டை கொடுமைப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மாட்டை கொடுமைப்படுத்துறதுக்காக சின்ன வயசுலேருந்து வளர்த்து அது இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சடங்குகள் நடத்தி வீட்டோடு சேர்ந்து உட்காந்து அழுவாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கொடுமைப்படுத்துகிற மாட்டுக்காக இவ்வளோ பேர் எதுக்காக அழணும் அப்படின்ட்டு. இதில் இருக்கக்கூடிய சின்ன அந்த உளவியலை புரிஞ்சுக்கிட்டா தெரியும் மனுஷனுக்கும் மாட்டுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி தமிழகத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. சரிங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. விவசாய புரட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து நம்ம கூட ஆணிரைகள் எப்பவுமே சப்போர்ட்டாக இருந்திருக்குன்றதுக்காக அந்த ஆணிரைகளை மிகப்பெரிய லெவலில் கௌரவிக்கின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுப்பொங்கல். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்ப்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்ட் அண்ட் ஸ்பைசி ஃபுட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எதுக்காக, யார், எப்போ, எப்படி உருவாகணுன்ற எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஒருவேளை இந்த நல்லா ஹாட்டாக ஸ்பைசியாக சமைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் இதை உருவாக்கி அப்படி பரப்பி விட்டாங்களா என்ன எதுன்னு தெரில. இல்லை எவனோ ஒருத்தன் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு திணையில் படுத்து தூங்கினவன் உருவாகினான்னு தெரில. ஏதோ ஒன்றுங்க, இதை உருவாக்கிட்டாங்க. இதோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா நல்லா காரமாக சாப்பிடக்கூடிய இந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்க அந்த உணவு ரசிக்கக்கூடியவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், கொரியா, எத்தியோப்பியன், லாவோ, மலேசியா, சோமாலியா, ஸ்பானிஷு, மெக்சிகன், பாகிஸ்தான், வியட்நாமு, இந்தியன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பைசியாக சாப்பிடக்கூடியதில் அது ரசிக்கக்கூடியதில் பயங்கர இம்பார்ட்டண்டான பர்சனாக பார்க்க போகிறாங்க. இப்படி உலகம் முழுக்க நிறைய நாடுகள் இருக்குது. அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காரமாக சாப்பிட்றதுல ஆர்வம் செலுத்தக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காரத்தை அதிகமாகவும் தின்னாதீங்க, அது உடம்பு ஒரு மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தும். அப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் கொஞ்சோண்டு தயிர் இல்லாட்டி வேறு எதனா தண்ணி அதிகமாக குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரத்தினுடைய ருசியை ரசிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு டே எதுக்காக உருவாக்கணும்னு தெரியாமல் வளம் வந்துட்டு இருக்கிறதுக்கு சுவைக்காக ஒரு டே உருவாக்கலாமோன்னு தான் தோணுது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 சுவை உணவுகள் அப்படின்னு தெரியும். அதில் சாதாரணமாலாம் இவங்க 6 சுவைகளை உருவாக்கில்லை. இந்த 6 சுவைகளுடைய காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அகம் சார்ந்த வியாதிகள் அத்தனையும் குணப்படுத்துறதுக்கான ஒரு இது எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, இந்த சில நாட்டு வைத்தியங்கள்லாம் நம்ம போகணும்னு வச்சிங்களேன், பத்தியம் இருக்கு சொல்லுவாங்க. சிலது இந்த ஃபுட்டை மட்டும் சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்பயும் டாக்டர்ஸ்லாம் அப்படி தானே சொல்கிறாங்க. ஏன் அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க சொன்னாங்கன்னா, அகம் சார்ந்த சில வியாதிகள், அதாவது உடம்புக்குள்ளேயே ஏற்படக்கூடிய வியாதிகள் இருக்கும்ல, இதை சில உணவுகளுடைய ருசியினுடைய காம்பினேஷன் மூலமாக நம்மளால் குணப்படுத்த முடியும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்செப்ட். அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ருசிக்காக ஒரு டே உருவாக்கியிருக்கலாம். பட் ஆனால் பரவாயில்ல, இவங்க காரத்துக்காக ஒரு டே உருவாக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இன்டர்நேஷனல் ஹாட் அண்ட் ஸ்பைசி டே அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 16.
நெக்ஸ்ட்டு புக் பப்ளிஷர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம். இதுவும் எப்போ யார் எப்படி உருவாங்கினான்ற எந்த மாதிரியான மேட்டருமே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த புக் பப்ளிஷர்ஸ் இருக்காங்களே அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன்ஸ் தான். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றமே புத்தகம் தான். புத்தகம் மட்டும் நம்ம படிக்கலைன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள் மாறி இருக்காது. என்னப்பா சொல்கிறேன், நான்லாம் ஸ்கூலுக்கு போனாலே புக் எடுத்து படிக்க மாட்டேன், நீ புக்குனால தான் இந்த உலகம் மாறிச்சுன்ற. ஆமாங்க, பட் ஆனால் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷங்களாகவே இந்த புத்தகங்கள் மூலமாக இந்த உலகங்கள் எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டு இருந்திருக்கு. அதனுடைய மிகப்பெரிய மாற்றம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய ஃபோன் முதற்கொண்டு அவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணியிருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் பப்ளிஷ் ஆகிறதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் எடுத்துக்கிச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் ஜோஹன்ஸ் குட்டன்பர்க் அப்படின்ற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அச்சுத்துறை, அதாவது அச்சடிக்கக்கூடிய இந்த மிஷினை கண்டுபிடிக்கிற வரைக்குமே கையால் மட்டும் தான் நகல் எடுக்கணும். அப்படி எடுக்கணும்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸுக்கு எத்தனை முறை நம்மளால் நகல் எடுக்க முடியும் நினச்சி பாருங்கள். அது எத்தனை பேர் கொண்டு போய் சேர்த்துருக்க முடியும். அப்படி இந்த 15ஆம் நூற்றாண்டில் ஒரு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய டெவலப்மெண்ட்ன்றது அதிகமாகுது. இப்படி ஒரு மிஷினை அவர் கண்டுபிடிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து லத்தீனில் தான் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள்லாம் வெளில வந்துகிட்டே இருந்தது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1530 குரானுடைய முதல் பதிப்பானது வெளில வருது. பார்த்துங்க, ஒரு லாங்குவேஜ் அவங்களோட தாய்மொழியில் படிக்கணும்னு நினச்சதுக்கே 200 வருஷங்கள் காலம் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிஷிங்கு, இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பப்ளிஷர்ஸ் வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து நிறைய புத்தகங்களை வெளியிடுறாங்க. அது மூலமாக நிறைய பேர் பயன்படுறாங்க. இதெல்லாமே இருந்தாலுமே ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பப்ளிஷிங் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அப்படிப்பட்ட அந்த பப்ளிஷர்ஸ் வந்து கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான்ப்பா இந்த புக் பப்ளிஷர்ஸ் டே அப்படின்ட்டு. எப்போ யாரால் உருவாக்கணும்னு தெரியல, ஆனால் இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு தான். அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த புக் பப்ளிஷர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் ஜனவரி 16. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1945 முதல் முறையாக ஆசிரியர்களுக்கான சட்டங்கள் வந்து வெளில வந்துச்சுப்பா. அது வெளில வந்து அந்த நாளை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1956 தான் முன்மொழிஞ்சு நவம்பர் மாதத்தில் இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு நம்ம ஊரில் மட்டும் ஒரு பெரிய தினம் இல்லை, எல்லா ஊர்லேயும் வந்து தினம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் தாய்லாந்தில் டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் ஜனவரி 16. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ டே அப்படின்னு சொல்லிட்டு காங்கோவில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் லாரண்ட் கபிலா அப்படின்றவங்க தான் ஹீரோ. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருந்தாலும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காங்கோ வந்து விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் உள்நாட்டில் சில கிளர்ச்சிகள்லாம் எழும்புது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாரண்ட் கபிலா அப்படின்றவங்க தனியாக ஒரு நாடு, அதாவது கட்டாங்கா காங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிரிவினை மூலமாக அந்த நாட்டை வந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அமைச்சிட்டு அவங்க கொஞ்ச நாள் இருக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அப்படி 1960 இவங்க பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1962 அதில் ஆட்சியும் கவுந்துருது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி காங்கோவில் இருக்கக்கூடியவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு கட்டமாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இவங்க நாடை விட்டு நாடு போயிடுறாங்க. டான்சானியான்ற ஒரு பிளேஸுக்கு ஓடிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ருவாண்டா இருக்கு இல்லையா, இப்படியே இவங்க பல நாடுகளில் வந்து தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. 1960 ஆரம்பிச்சதுங்க. 1997 வரைக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் 1997 என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அந்த 40 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், மற்ற நாடுகள்கிட்ட போய் உதவிலாம் கேட்டிருக்காங்க. அப்படி அந்த கிடைச்ச உதவி மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ருவாண்டாவுடைய படைகள் வந்து இவங்களுக்கு கிடைக்குது. 1997 இங்கே இருக்கக்கூடிய காங்கோவில் வந்து இங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டவங்களை எதிர்த்து அவங்கள ஜெயிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 இவங்க பதவியை ஏறுகிறாங்க. இவங்க பதவி ஏற்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே என்னடா இது, இவங்க வந்ததுக்கப்புறம் நாடு நல்லா இருக்கும் பார்த்தா இவங்க அதை விட மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் எழ ஆரம்பிச்சுது. அப்புறம் கூடவே இருக்கக்கூடிய ஒரு மெய்க்காவலர் இருக்கார், அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இவங்களை சுட்டு கொண்டு இருக்கிறாரு. இப்படி இவங்க சுட்டு கொல்லப்பட்ட அந்த தினத்தை வந்து நினைவு கூறணுன்றதுனால தான் இன்னைக்கு ஹீரோ டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரசிக்க தெரிஞ்சவனுக்கு புதுசாக ஒரு சொர்க்கம் தேவையில்லை. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிற அது வரை உங்ககிட்ட வந்து விடை பெறுவது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.